அன்பர்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது வராகி மாலை, வராகியினுடைய வசிய மந்திரம். உலகை காக்கும் உன்னத தெய்வம் வராகி அம்மனின் வசிய மந்திரம். இதுக்கு முன்னாடி தம்பன மந்திரம் கொடுத்துருக்கேன். இப்போ வராகியினுடைய வசிய மந்திரம். இதுக்கடுத்து மோகன மந்திரம், வித்வேசன மந்திரம், இதெல்லாம் இதுக்கு அடுத்தடுத்து மந்திரமாக வெளியிடுவேன். இந்த மந்திரத்தை ரொம்ப ஒரு நல்ல மந்திரம் இது. அதாவது இந்த மந்திரத்தை ஜபிக்கிறவங்களுக்கே எல்லாமே வசியமாகும். எதிரி தொந்தரவு இருக்காது. எல்லா வகையிலையும் மேம்படுத்தி சொல்கிறது இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்கிறவங்க தர்மத்தை கடைபிடிக்கிறவங்களாகவும், அதாவது கருணை உள்ளம் படைத்தவர்களாகவும் கட்டாயம் இருக்கணும். அப்போ தான் இந்த மந்திரம் நல்ல சித்தியாகும். நல்ல நல்ல ஒரு தன்மையை கொடுக்கும். அந்தளவுக்கு ஒரு சிறப்பு பெற்ற மந்திரம் தான் இந்த வராகி மந்திரம். இது இந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்தும் போது எல்லாமே எதிரின்றது இது இருக்காது. அதே மாதிரி பண வரவு, தன வரவு அதை அதிகரிக்கும். நினச்ச காரியமெல்லாம் சித்தியாகும். எல்லா வகையிலும் நன்மை சேரும். அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் இல்லாதவங்க தொழில் அமையும். இந்த கடனில் சிக்கி சிரமப்படுறவங்களுக்கு கடன் இல்லாமல் போயிடும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு கொடுக்குறது இந்த வராகி அம்மனுடைய மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இது எப்போவுமே கல்கண்டு அபிஷேகம், அதாவது பூஜை பொருளாக சூடம்பத்தி, இதில் சூடம்பத்தி, சாம்பிராணி, வாழைப்பழம் எல்லாத்தையும் வச்சு பூஜையை முறையாக செய்யுங்க. இந்த மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹரிஹரி சக்கிரம் ஹரப்பிரகாச சக்கிரம் திரி சக்கிரம் ஓம் பத்ரகாளி சத்ரு சங்காரி மகாவராகி ஐயும் கிளியும் ஹ்ரீம் ஓம்படு சுவாகா. இது வசிய மந்திரம். இதுக்கு அடுத்து வேறு மந்திரம் இருக்குது. இது சரியாக நம்ம வெத்தலை வாக்கு, சூடம்பத்தி, இந்த மாதிரி அந்த பூஜை ஜாமானை வச்சு இந்த வராகி போட்டோ ஒன்று வாங்கி வச்சு, அப்போ இந்த மந்திரத்தை நம்ம காலை மேலே ரொம்ப ஒரு அதாவது இது ஃபுல்லாக அசைவம் கிடையாது, சைவம். அதனால் எந்த ஒரு காய்கறி இந்த மாதிரி இது எல்லாத்தையும் பயன்படுத்தணும். அந்த மாதிரி செய்யும்போது இது முழுமையாக சித்தியாகுது. இது சித்தியாகி 48 நாள் இதை முறைப்பிரகாரம் நல்ல விதமாக பயன்படுத்தும் போது எல்லாமே உங்களுக்கு சித்தியாகும். இந்த அம்மாவை கும்பிட்றதுக்கு முன்னாடி வாழை பரமேஸ்வரியை வணங்கிட்டு தான் இந்த அம்மாவை கும்பிடணும். மனசில் நினச்சிக்கிறேன்னா, அம்மா வாழை பரமேஸ்வரி, நான் வராகியை கும்பிட போகிறேன், அது நல்லா சித்தியாகணும் அப்படின்னு நினச்சி இதை இந்த மந்திரத்தை சொல்லும்போது இது பலன் அற்புதமாக இருக்கும். ரொம்ப ஒரு நல்ல ஒரு மந்திரம். இது வரைக்கும் யாரும் கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு தெரியல. அந்தளவுக்கு ரொம்ப இது நல்லா வேலை செய்யும். இதை எல்லோரும் பயன்படுத்தி பாருங்கள், அருமையாக இருக்கும். அதே மாதிரி இது ஒரு வசிய இருக்கிறதுனால ரொம்ப ஒரு நல்ல தன்மையாக எல்லா மக்களையும் கொண்டு வரும். இது குறி பார்க்குறவங்க, சாமி பார்க்குறவங்க, ஜாதகம் பார்க்குறவங்க பூராமே அனைத்திலும் வெற்றி பெறதுக்கு இந்த மந்திரத்தை சொல்லலாம். அதே மாதிரி வேலை தேடி போகிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லிட்டு போனால் வேலை கிடைக்கும். இது மாதிரி என்னென்ன தொழில் இருக்கோ அதற்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு வாழை பரமேஸ்வரியை கும்பிட்டுட்டு அதுக்கடுத்து வராகியை வணங்கி இந்த மந்திரத்தை 108 தடவை சொல்லிட்டு போனாலே ரொம்ப ஒரு அருமையான ஒரு எந்த ஒரு காரியமும் தடை இல்லாமல் முடியும். அவ்வளோ ஒரு அற்புதமான மந்திரம். இதை பயன்படுத்துங்கள். பயன்படுத்தி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அதே போல் நான் போட்டிருக்க ஒரு 43 வீடியோ பாருங்கள். அதில் எது பிடிச்சிருக்கு அந்த மந்திரங்களை சித்தி செய்யுங்க. எப்போதுமே எல்லாமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், உலகை ஆளலாம், வெல்லலாம் அப்படின்னு எல்லா மந்திரத்துலையுமே வருது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் எதையாவது ஒன்றை பயன்படுத்தினாலே உங்களுக்கு அவ்வளோ அற்புதமான ஒரு பலன் கிடைக்கும். இது பூரா பல பேருக்கு கொடுத்து பயன்படுத்துறது. இந்த மந்திரம்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர்த்துக்கு கொடுத்துருக்கேன். அவங்க பூராமே நல்ல நிலையில் இருக்காங்க. அதனால் இந்த மந்திரத்தை
இப்போ வெளியிட்டேன். முதல்ல ஏற்கனவே ஒரு வராகி மந்திரம், அது வந்து தம்பன மந்திரம். இது வந்து வராகியினுடைய வசிய மந்திரம். இதுக்கு அடுத்து வரப்போகிறது ஆக்கர்ஷண மந்திரம், மோகன மந்திரம், வித்வேதன மந்திரம், ஏடன மந்திரம், இந்த மாதிரி வரேன். பார்த்து பயன்படுங்கள். நன்றி.